மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்எம்எம்எஸில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னால் அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். இப்போ இந்த மெத்தடில் தான் நம்ம ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ கொஸ்டின் பாருங்கள். ப்ளஸ்னா டிவிஷன், மைனஸ்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னா ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன்னா மைனஸ். அப்போனா நம்ம கொடுத்துருக்கூடிய சம் வந்து 36 × 8 + 4 டிவைட் 6 + 2 - 3. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய ப்ளஸ்னா டிவிஷன், மைனஸ்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லிவிட்டு அப்படி மாற்றும் போது மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக இங்கே என்ன சிம்பிள் போட சொல்லியிருக்காங்க, மைனஸ். அப்போ 36 - 8 ப்ளஸுக்கு பதிலாக டிவிஷன். அப்போ 8 டிவைடட் பை 4 + 6 ப்ளஸுக்கு பதிலாக டிவைட் 2, மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் 3. இப்போ இதில் போர்ட் மாஸ் ரூல் படி நமக்கு ப்ராக்கெட் வரல, ஆஃப் வரல. அப்போ டிவிஷன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ டிவிஷன்னா இந்த 8 டிவைடட் பை 4, 6 டிவைடட் பை 2. அப்போ 8 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2, 6 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 3. அடுத்த டிவிஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 × 3 வந்து 9. அடுத்தது அடிஷன். அடிஷன்னா இப்போ 9 - 2 இருக்குது. இதை ஆட் பண்ணுறப்ப +7 வரும். ஏன் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸில் எதில் லாங் பிக்கஸ்ட் நம்பர் 9, அது ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. அப்போ பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணோன்னா 7. அப்போ 36 + 7 வந்து 43. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 43. ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா போர்ட் மாஸ், பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், M for multiplication, A for addition, S for subtraction. Thank you.